எவ்ரிவன் வெல்கம் டு மை சேனல் காவ்யா விலாக்ஸ். இன்றைக்கி வந்து தீபாவளி விலாக் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ தீபாவளிக்கு முந்தின நாள் மார்னிங் எடுத்த வீடியோ தான் இது. மார்னிங் எந்திரிச்சதுமே இந்த ஜன்னலை ஓப்பன் பண்ணி விடுறது தான் வேலை. என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து ரீசன்ட் டேஸில் குட்டி குருவி வந்து வீட்டுக்குள்ளே வந்து கூடு கட்டியிருக்கு. அதுவும் இல்லாமல் 2 குட்டி குருவி வந்து இருக்குது. ஸோ அதுக்கு வந்து மதர் வந்து ஃபீட் பண்ணி விட்டுட்டு போகுது. ஸோ அதுக்காக நாங்கள் வந்து ஃபேன் போடாமலே நைட்டு வந்து தூங்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து டீ போட்டு அம்மா அப்பாவுக்கு வந்து கொடுத்துட்டு என்னோடய வேலையை வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து தீபாவளி. ஸோ முந்தின நாள் வந்து விளக்கு வந்து தேய்க்கிறதுக்கு ஆள் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காண்டி நான் வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன். நான் ஒரு சைடு வீடு க்ளீனிங் அந்த மாதிரி வந்து ஒர்க் பார்த்துட்டு இருந்தேன். அம்மா வந்து சீடை முறுக்கு செய்கிறதுக்காக எல்லாமே வந்து ரெடி பண்ணி விட்டுட்டு இருந்தாங்க. இதில் எங்கள் வீட்டில் பெரிய வேலைன்னு பார்த்தீங்கன்னா சாஷாவை வந்து குளிப்பாட்டுறது தான். ஸோ அது வந்து அப்பா வந்து குளிப்பாட்டி விட்டுட்டு இருந்தாங்க. வீட்டில் வந்து நிறைய ஒர்க் இருந்துச்சு. ஸோ ஸ்வீட் வந்து நிறைய செய்ய வேண்டியதாக இருந்தது. ஸோ அதை எல்லாமே நாங்கள் வந்து செஞ்சுட்டு அடுத்தடுத்து வேலையை வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன். வீடியோஸ் வந்து என்னால் கண்டினியூஸாக எடுக்க முடியலை. அதுக்கப்புறம் மதியம் டைமில் வந்து அம்மா பூ கட்டிகிட்டு இருந்தாங்க. நான் வந்து அம்மாவோட சாரீக்கு வந்து குஞ்சாம் போடணும்னு சொல்லியிருந்தாங்க. என்னோட ஒர்க்கை ஃபுல்லுமே நான் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் சாரீக்கு வந்து குஞ்சாம் போடுறதுக்காக உட்காந்துருந்தேன். இது வந்து குட்டி ப்ராசஸ் தான், ஈஸியாக இருக்கும். ஸோ நான் வந்து கடகடன் வந்து போட்டுருவேன். லாஸ்ட்டு சண்டே தான் என்னோட சாரீஸ் எல்லாத்துக்குமே நான் வந்து குஞ்சாம் போட்டேன். பட் அம்மா சாரியை வந்து நான் மறந்துட்டேன். தீபாவளிக்கு 1 day பிஃபோர் வந்து நான் போட்டு தரேன்னு சொல்லிட்டு அம்மாட்ட சொல்லியிருந்தேன். ஸோ அதையுமே நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். வீட்டில் உள்ள ஒர்க் எல்லாமே நான் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கிளம்பிட்டேன். எங்கே கிளம்பியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருப்பேன் அட்வான்ஸ் தீபாவளின்னு சொல்லிட்டு. ஸோ அதிலே நான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். முந்தின நாள் நைட்டே நாங்கள் வந்து ஸ்வீட் வந்து எல்லார் வீட்டுக்குமே கொடுத்துருவோம். ஸோ அதை கொடுக்கறதுக்காக நான் வந்து கிளம்பிட்டேன். ஒவ்வொரு வீட்டுக்காக கொடுக்கும்போதே மழை தான், எப்படியோ ஒரு வழியாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ஊருக்கு போகிறதுக்காக திங்ஸ் எல்லாமே பேக் பண்ணிகிட்டு இருந்தோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி தீபாவளிக்கு வந்து மதுரைக்கு தான் வந்து போகிறோம். அதாவது அக்கா வீட்டுக்கு தான் நாங்கள் போய் இந்த தீபாவளியை நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ண போகிறோம். தன்விக்கோட தலை தீபாவளி. ஸோ அவனை பார்த்துமே ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதுக்காக தான் நாங்கள் வந்து கிளம்பிட்டு இருக்கோம். ஒரு 4 days வந்து ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் ஜுவல்ஸ் எல்லாமே நான் வந்து எடுத்து வச்சுருந்தேன். இது வந்து தீபாவளி அன்னைக்கு சாரீ கட்டி முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து ஷராரா வந்து போட போகிறேன். அதுக்கப்புறம் ஷூட் எடுத்து என்னோடய பாக்ஸ் ஃபுல்லுமே நான் இந்த மாதிரி தான் வந்து வச்சுருப்பேன். ஸோ ப்ராப்பராக வந்து அடுக்கி வச்சுருக்க மாட்டேன். ஸோ அதையுமே எடுத்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு ஊருக்கு போகிறதுக்கு எதெல்லாம் தேவையோ அதெல்லாமே நான் வந்து எடுத்து வச்சுட்ருந்தேன். இது வந்து ஒரு ஹேண்ட்பேக். பட் இதில் வந்து நான் எல்லா திங்ஸுமே வந்து வச்சுருவேன். என்னோடய ட்ரைபேடு அதுக்கப்புறம் என்னோடய மேக்கப் திங்ஸ், ஜுவல்ஸ் எல்லாமே நான் வந்து இந்த பேக்கில் தான் வந்து வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் மினிமலான ப்ராடக்ட் தான் நான் வந்து ஊருக்கு கொண்டு போக போகிறேன். பிகாஸ் ஆல்ரெடி நிறைய லக்கேஜ் வந்து சேர்ந்துட்டு. ஸோ அதனால் மினிமலாக தான் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ப்ராடக்ட் எல்லாமே. லக்கேஜ் எல்லாமே ஓரளவுக்கு நான் வந்து பேக் பண்ணி வச்சிட்டேன். கிட்டத்தட்ட நைட்டு 11 மணி ஆகிட்டு நான் வந்து பேக் பண்ணிட்டு தான் வந்து இருந்தேன். இது பேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இருக்கிறதுலே மெயின் வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஊருக்கு போக போகிறோம். ஸோ ஊருக்கு போகும்போது ஷாஷாவை கொண்டு ஆச்சி வீட்டில் விட்டுட்டு தான் வந்து போக போகிறோம். போகும்போது ஸ்வீட் எல்லாமே வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும். வீட்டில் செஞ்ச ஸ்வீட்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து எடுத்து பேக் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆச்சி வீட்டுக்கு தனியாக அதுக்கு மீனாத்தை வீட்டுக்கு தனியாக, அத்தை வீட்டுக்கு தனியாக எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தோம். அது போக அக்கா வீட்டுக்கும் கொண்டு போகிறதுக்கு பேக் பண்ணி வச்சுட்டு இருந்தோம். இந்த வாட்டி ஏகப்பட்ட லக்கேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா தன்விக்கு வந்து நாங்கள் நிறைய டாய்ஸ் வந்து வாங்கிட்டு போயிருந்தோம். ஸோ அதோட பாக்ஸே வந்து இடம் ஃபுல்லாகவே அடைச்சிடுச்சு. மார்னிங் நான் வந்து எந்திரிச்சு பார்க்கும்போது அம்மா வந்து வடை எல்லாமே சுட்டு வச்சுட்டாங்க. டைமை வந்து பார்த்தா டைம் வந்து 2:30க்குலாம் வந்து எந்திரிச்சிட்டு ஒர்க்கு ஃபுல்லுமே நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க டயர்டாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து டீ போட்டு கொடுத்தேன். அதுக்கப்புறம் பிரேக் எடுக்கிறதுக்கு டைமே இருக்காது. கடகடன் நான் வந்து குளிச்சுட்டு வந்துட்டு மேக்கப்லாம் போட்டு கெட் ரெடி வித் மீ வீடியோ எல்லாமே நான் வந்து எடுத்துட்டேன். ஸோ சாமி கும்பிட்றதுக்கு எல்லாமே எடுத்து வச்சுட்டாங்க அம்மா. நான் வந்து போட்டிருந்தது ரஃப்யூஸ் ட்ரெஸ் தான் வந்து போட்டிருந்தேன். ஸோ புது ட்ரெஸ் எல்லாமே வந்து சாமி முன்னாடி வந்து வச்சுருந்தோம். புது ட்ரெஸ் எல்லாமே சாமி முன்னாடி வச்சுருக்கனால சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அப்பா வந்து ஒவ்வொருத்தங்களுக்கு கூப்பிட்டு எடுத்துருவாங்க. ஸோ இந்த வாட்டி நானும் அம்மாவும் மட்டும்தான் ஃபுல்லுமே எடுத்து என் கையில் வந்து தந்துடுவாங்க புது ட்ரெஸ்ஸை. அக்கா இருக்கும்போது ஒவ்வொருத்தங்களுக்கா இது எனக்கு அது உனக்குன்னு சொல்லி நாங்கள் சண்டை போட்டுட்ருப்போம். அதனால் அப்பா வந்து மொத்தமாக எடுத்து என்னோடய கையில் வந்து கொடுத்துருவாங்க. நானும் அம்மாவும் வந்து எடுத்துப்போம். பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்கா இருக்கும்போது என்னோடய ட்ரெஸ்ஸை வந்து அவள்கிட்ட கொடுத்துட்டீங்க, அவள் ட்ரெஸ்ஸை என்கிட்ட கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி ரொம்ப நேரமாக வந்து சண்டை போட்டுகிட்டே இருப்போம். ஸோ அதெல்லாம் வந்து திங்க் பண்ணி பார்க்கும்போது அதெல்லாம் வந்து ஒரு கோல்டன் மெமரிஸாக வந்து இருக்குது. அதுக்கப்புறம் இலையில உள்ள பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு 7 மணிக்கெலாம் நாங்கள் வந்து சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக வந்துட்டோம். நான் வந்து இன்றைக்கி சாரீ தான் வந்து வியர் பண்ண போகிறேன். லைட் எல்லோக்கு மெரூன் கலர் ப்ளவுஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இது வந்து ஃபேன்சி சாரீ தான். எனக்கு
ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. போன வருஷம் பட்டு சாரீ வந்து வியர் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு டிசைனர் சாரீ வந்து நான் வியர் பண்ணியிருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் அச்சு கூட ஒரு 2-3 ஃபோட்டோஸ் வந்து எடுத்தாச்சு. எடுத்து முடிச்சுட்டு அச்சு இருக்கும்போதே நாங்கள் போயிட்டு வெடி வைக்கலான்னு சொல்லிட்டு அப்பா வந்து வெடி வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அங்கேருந்து கிளம்பிட்டு போயிட்டு இருக்கும்போதே இந்த வியூ வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதனால் அதை கொஞ்சம் வீடியோ எடுத்திருந்தேன். போகும்போதே எல்லாருக்குமே ஃபோன் பண்ணி தீபாவளி விஷஸ் வந்து பண்ணிக்கிட்டே நாங்கள் வந்து போயிட்டு இருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஷாஷா வந்து என்னன்னு தெரியலை, எப்போதும் வந்து கத்த மாட்டா. இந்த வாட்டி ரொம்பவே கத்திட்டு இருந்தா, என்னன்னு தெரியலை. ஸோ அவளை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக காரை கொஞ்சம் நிறுத்தி அண்ட் அவளுக்கு ரிலாக்ஸ் டைம் வந்து கொடுத்தோம். அவளை வந்து நாங்கள் காரில் கூட்டு போகிறதுனாலே அவள் வந்து புரிஞ்சுக்கிட்டா, கண்டிப்பாக நம்மளை வந்து ஆச்சி வீட்டில் திருநெல்வேலி தான் போய் விட போகிறாங்க, நம்மளை ஏதோ பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவள் வந்து ரொம்ப வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டா. போகும்போதே நான் வந்து பார்த்துட்டே போயிட்டுருந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, வருஷம் தீபாவளிக்கு மதியம் வந்து மட்டன், சிக்கன் இதெல்லாமே எடுத்து நாங்கள் வந்து சமைச்சிட்ருப்போம். ஸோ நாங்கள் போகும்போது கறிக்கடையெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ கூட்டமாக வந்து இருந்துட்டு இருந்துச்சு. எங்கள் அப்பா கிட்ட கேட்டுகிட்டே போனேன், இவ்வளோ கூட்டம் இருக்குமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே நாங்கள் வந்து போயிட்டு நேராக வந்து ஃபஸ்ட்டு அத்தை வீட்டுக்கு தான் வந்து ரீச் ஆனோம். அத்தை வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போகும்போது கரெக்டாக வந்து சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ போன வருஷம் தீபாவளி வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், மோனி பாப்பா வந்து எங்கள் கூட வந்து இருந்திருந்தா. ஸோ இந்த வாட்டி தீபாவளியில் வந்து அவள் இல்லை. ஸோ நாங்கள் எல்லாருமே அவளை ரொம்ப மிஸ் பண்ணோம், ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ அதனால் இந்த வாட்டி அத்தை வீட்டில் வந்து தீபாவளி கொண்டாட மாட்டாங்க. ஸோ அவங்க வீட்டுக்கும் போயிட்டு நாங்கள் ஸ்வீட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு அண்ட் அதுக்கப்புறம் ஆச்சி வீட்டுக்கு நாங்கள் வந்து வந்துட்டோம். போன வாட்டி தீபாவளி விலாக் வந்து பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம், ரொம்ப ஹாப்பியாக பாப்பா கூட நான் வந்து கொண்டாடிட்டு இருந்தேன். பட் இந்த வாட்டி அவளை நான் வந்து ரொம்ப மிஸ் பண்ணேன். ஆச்சி வீட்டில் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அண்ட் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து மதுரைக்கு வந்து கிளம்பிட்டோம். ஸோ போகும்போது நான் வந்து கம்மலை வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் சாரீ வியர் பண்ணும்போது போட்டிருந்த கம்மலே நான் வந்து போட்டுட்டு அண்ட் அப்படி வந்துட்டேன். காருக்கு வந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து சேஞ்ச் பண்ணேன். திருநெல்வேலி டு உசிலம்பட்டி 3 hours ட்ராவல். நாங்கள் எப்படியோ வந்து ரீச் ஆகிட்டோம். விருதுநகர் அதுக்கப்புறம் கோயில்பட்டியிலலாம் செம்ம மழை, ரோடே தெரியலை. வைபர் போட்டுமே ரோடு தெரியாத அளவுக்கு மழை வந்து பெஞ்சிச்சு. அண்ட் அதுக்கப்புறம் நாங்கள் எப்படியோ வந்து உசிலம்பட்டியை ரீச் ஆகிட்டோம். வீட்டுக்குள்ளே வந்ததுமே தன்விக் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டோம். தன்விக் வந்து நல்லா தூங்கிட்டு இருந்தான். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே கார்லேருந்து இறக்கி வச்சதுக்கப்புறம் சாமி கும்பிட்றதுக்காக நாங்கள் வந்து வந்துட்டோம். இது வந்து தன்விக்கு வந்து தலை தீபாவளி. ஸோ அவனுக்காக ஸ்பெஷலாக நாங்கள் வந்து எல்லா திங்ஸ், அதாவது அவனுக்கு தேவையான டாய்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து வாங்கிட்டு போயிருந்தோம். தன்விக் குட்டிக்கு இப்போ வந்து 8 month ஆகுது. ஸோ நாங்கள் சொல்கிறது பண்ணுறது எல்லாமே அவனுக்கு வந்து நல்லாவே புரியுது. ஸோ இந்த ஸ்டேஜில் அவனுக்கு என்னென்ன தேவையான திங்ஸ் வேணுமோ அது எல்லாமே நாங்கள் வந்து வாங்கிட்டு போயிருந்தோம். இது வந்து சீர் கொடுக்குற மாதிரி பழம், அதுக்கப்புறம் ஸ்வீட்ஸ் எல்லாமே வச்சு நாங்கள் தட்டு வந்து கொடுத்தோம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அத்தா வந்து தன்விக்கு நாங்கள் வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்காக ஒன்று ஒன்றா வந்து ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதோட லிங்க் எல்லாமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். இதெல்லாமே வந்து செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பரான ப்ராடக்டாக தான் நான் வந்து வாங்கியிருக்கேன். குவாலிட்டியும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அண்ட் ப்ரீமியமாக இருந்தது. ஸோ இந்த ரேட்டுக்கு இது ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க்கு கொடுக்கேன், மறக்காமல் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹெட் ப்ரொடக்டர் தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். தன்விக் வந்து அடிக்கடி கீழே விடுவான். ஸோ கீழே விழும்போது அவனோட ஹெட்டு வந்து அடிப்படாமல் இருக்கணுங்கிறதுக்காக ஸோ இந்த ப்ராடக்ட்டு நான் வந்து வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அத்தை எனக்கு வந்து ட்ரெஸ் வாங்கி வச்சுருந்தாங்க. ஸோ அதையுமே எனக்கு வந்து தந்தாங்க. ஸோ அதையும் வாங்கிட்டு நேராக ரூமுக்குள்ளே போயிட்டு தன்விக்கை பார்க்கலான்னு பார்த்தா தன்விக் வந்து தூங்கிட்டு இருந்தான். புச்சு அப்படின்னு சொன்னானே முழிச்சிட்டு மறுபடியும் கவுந்து கிடந்து தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணிகிட்டு இருந்தான். பட் எங்களால் வந்து அவனை தூக்காமல் இருக்க முடியலை. அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து தன்விக்கை வந்து தூக்கிட்டாங்க தூக்கத்திலே இருக்கும்போது. ஸோ அதனால் அவன் வந்து லைட்டாக அழுற மாதிரி ஃபேஸ் வச்சுருந்தான். அதுக்கப்புறம் அத்தை வந்து எனக்கு இன்னொரு ட்ரெஸ்ஸும் வந்து கொடுத்தாங்க. அதை வாங்கிட்டு இருக்கும்போது அத்தை வந்து சொன்னாங்க, காவி எங்கே இருக்க அப்படின்னு சொன்னாலே என் தன்விக் வந்து அமைதியாகிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி சொல்லி காமிச்சாங்க. தன்விக் வந்து அப்படியே அமைதியாகிட்டான். அவனை கொஞ்சம் நேரம் தூக்கி வச்சுட்டு கொஞ்சினதுக்கப்புறம் அவன் வந்து மறுபடியும் தூங்க போயிட்டான். ஸோ அவனை தொட்டில் போட்டுட்டு நாங்கள் வந்து தேவையான திங்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து மாடி ரூமில் கொண்டு போய் செட்டில் பண்ணிட்டு வந்தோம். ஒரு 10 minutes தூங்கியிருப்பான் அண்ட் அதுக்கப்புறம் வந்து முழிச்சிட்டான். ஸோ அவன் கூட கொஞ்சம் நேரம் நான் வந்து விளாண்டுட்டு இருந்தேன். ஸோ இதுதான் வந்து தன்விக்கை நான் வந்து ஃபேஸ் ரிவீல் பண்ணுறேன் இந்த வீடியோவில். அக்கா வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணிட்டா, நான் வந்து இப்போ தான் நான் வந்து ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து தன்விக், ரொம்ப குட்டியாக அழகாக இருப்பான். 8 month ஆகுதுனால தன்விக் வா போவும் அப்படின்னு சொன்னாலே அவன் வந்து கை தூக்கி போட்டு அழகாக வந்து வந்துடுதான். மீன்வயல் பார்த்தீங்கன்னா அத்தை வந்து பிரியாணி சமைச்சு வச்சுருந்தாங்க. ஸோ அதை எல்லாமே நான் வந்து வீடியோ எடுக்கலை, மறந்துட்டேன். ஸோ அதை எல்லாமே சாப்பிட்டுட்டு மாடிக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து
நைட்டு வெடி வெடிக்கிறதுக்காக நாங்கள் வந்து கிளம்பி வந்துட்டோம். தன்வி கூட 2-3 ஃபோட்டோஸ் வந்து எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது ஸ்ரீராமத்தா வந்து ஒவ்வொரு வெடியாக வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அதையுமே நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். இது வந்து அவதார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்று ஒன்றா வந்து சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸ்ரீராமத்தா வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வெடியாக வந்து எனக்கு எடுத்து காமிச்சிட்டு இருந்தாங்க, எடுத்தும் வச்சுட்டு இருந்தாங்க. இதெல்லாம் வந்து வெடிக்கணும்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க காமிக்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு லிட்ரலி எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, சந்திரமுகியில் வந்து இதுதான் அவள் கொலுசு, இதுதான் அவள் ட்ரெஸ்ஸு போட்டிருந்தது, இந்த மாதிரி காமிப்பாங்க தெரியுமா? ஸோ அந்த மாதிரி எடுத்து எனக்கு வந்து காமிச்சிட்டு இருந்தாங்க. எனக்கு ஒரே சிரிப்பாக வந்துட்டு இருந்தது. இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க வந்து சொல்லிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் அவங்களோட பேச்சை வந்து நான் கவனிச்சிட்டு இருந்தேன். மூச்சு கொடுத்து பேசிகிட்டு இருக்காங்க, சரி ஏதோ கவனிப்போம்னு சொல்லிட்டு நான் அவங்களோட வேர்ட்ஸை வந்து கவனிச்சிட்டு இருந்தேன். இது நான் வந்து அக்கா வீட்டில் கொண்டாடுற ஃபர்ஸ்ட்டு தீபாவளி. ஸோ இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்தது கிடையாது. இது வந்து தன்விக்கோட ஃபர்ஸ்ட்டு தலை தீபாவளி அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து போயிருந்தோம் இல்லையா. அத்தானோட ஃபேமிலி வந்து ரொம்ப பெரிய ஃபேமிலி. இவங்க எல்லாருமே மொத்தமாக சேர்ந்து தீபாவளி வந்து கொண்டாடினாங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து பாருங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தது அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் அக்கா வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்து எடுக்க சொன்னால், ஸோ அதையுமே நான் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ எடுத்துகிட்டு இருக்கும் போதே வெளியே வந்து ஸ்ரீராமத்தா வந்து வெடி வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நானும் வெளியே போய் பார்த்தா ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டே நேராக வந்து பக்கத்து வீட்டுக்குள்ளே வந்து போயிட்டு ராக்கெட் எனக்குலாம் வந்து செம்ம காமெடி ஆகிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக பயமாகவும் இருந்தது. ஸோ நிறைய வீடு சுற்றி இருக்கனால ராக்கெட் வந்து எங்கே போகுன்னே தெரியாது, அந்த மாதிரி லைட்டாக வந்து பயமாக இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீராமத்தா, மாமா, அத்தா எல்லாருமே வந்து வரிசையாக வந்து வெடி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களாம் வெடி போட்டுட்டு இருக்கும் போதே எல்லாருமே வந்து வந்துட்டாங்க. ரொம்பவே வீடு வந்து எப்படி இருந்துச்சுன்னா கலகலன்னு இருந்தது. ஸோ ஒரு செம்ம வைபாக வந்து இருந்துச்சு. மாற்றி மாற்றி போயிட்டு வெடி வச்சுட்டு இந்த மாதிரி ரொம்பவே சூப்பராக வந்து இருந்துச்சு. நிறைய ஃபோட்டோஸ், நிறைய வெடி வச்சுட்டு, நிறைய சிரித்து இந்த மாதிரி வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு அக்கா வீட்டில் கொண்டாடினது. தன்விக் வந்து தூங்கிட்டான். வெடி சவுண்டுக்கு வந்து அவன் ரொம்பவே பயந்துட்டு இருந்தான். அண்ட் அதுக்கப்புறம் வந்து அம்மா வந்து சமாளிச்சிட்டு இருந்தாங்க அவனை. அம்மா வந்து சமாளிச்சிட்டு இருக்கனால அக்கா வந்து வெடி போடுறதுக்காக வந்துட்டா. இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 2 பாக்ஸ் வெடி வந்து ஸ்ரீராமத்தா வந்து எடுத்து வச்சாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக எல்லோரும் வந்ததுக்கப்புறம் ஒரு பாக்ஸாக வெடி வந்து கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அது கிட்டத்தட்ட 2 பாக்ஸ் ஃபுல்லாக வந்து வெடியாக இருந்தது. அது போட்டு முடிக்கிறதுக்குள்ளே காலியாக மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த தீபாவளி எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக போச்சுங்க. உங்களுக்கு எப்படி போச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். நான் போட்டிருந்த மேக்ஸி வந்து நம்ம நித்யா புட்டிக்கில் உள்ளது தாங்க. ஸ்பேஸ் சில்கில் வந்து நான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டேன். நான் போட்டிருந்தது வந்து நான் ஃபீடிங். உங்களுக்கு ஃபீடிங்லேயும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து பண்ணி கொடுப்போம். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நித்யா புட்டிக்கோட நம்பர் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதில் போயிட்டு நீங்கள் வந்து உங்களோட கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்ச நேரம் சும்மாவே வந்து நின்றுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து கம்பி மத்தாப்பு வந்து என் கையில் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு இருக்கும் போதே அத்தா வா போய் வெடி வைப்போம்னு சொல்லிட்டு என்னை இழுத்துட்டு வந்து போயிட்டாங்க. எனக்கு வெடி வைக்கலாம் பயம் இல்லை, பட் என்னன்னு சொல்கிறது, கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்து இல்லைன்னு சொல்லலாம். சின்ன வயசுலலாம் பார்த்திங்கன்னா ஒத்த வெடியாக, அதாவது பிஜிலி பாக்கெட்டுன்னு சொல்லுவாங்க, ஒத்த வெடியாக வந்து இருக்கும். அதை ஃபுல்லுமே நாங்கள் வந்து உட்காந்து வெடிச்சுக்கிட்டே இருப்போம், ஒன்று ஒன்றா வந்து போட்டுக்கிட்டே இருப்போம். பட் இப்போல்லாம் வந்து வெடியை பார்த்தாலே இன்ட்ரெஸ்ட்டே இருக்க மாட்டேங்குது. சின்ன பிள்ளைலலாம் ஒரு பாக்கெட் பிஜிலி வெடி காலியானாலும் நாங்கள் வந்து 2 பாக்கெட் அப்பாட்ட வந்து வாங்கிட்டு வர சொல்லுவோம். பட் இப்போலாம் அப்படி கிடையாது, இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாயிடுச்சு. அத்தான் கூட சேர்ந்து அந்த ஒரு வெடி வச்சேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஃபுல்லுமே நான் வந்து வீடியோஸ், ஃபோட்டோஸ் இது எல்லாமே நான் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். பட் அக்கா வந்து சின்ன வயசுலேருந்தே வெடிக்கு வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டா, நானே கூப்பிட்டாலும் வரமாட்டா. பட் இப்போ வந்து அவளுக்கு கொஞ்சம் ஆர்வம். அத்தான் கூட சேர்ந்து ஃபுல்லுமே வந்து வெடி வெடிச்சிட்டு இருந்தா. எல்லாருமே ஃபோட்டோ எடுக்கிறது தான் நம்மளோட வேலை. ஸோ அதனால் அக்காவும் அத்தானும் சேர்ந்து வச்சு ஃபோட்டோஸ் வந்து எடுக்கவே இல்லை. ஸோ அதனால் நின்றுங்க, நான் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கேன்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே வந்து நான் எடுத்து கொடுத்துட்டு இருந்தேன். அக்காவுக்கும் அத்தானுக்கும் நான் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது பின்னாடி ஸ்ரீராமத்தா வந்து கையில் பிடிக்கிற ஒரு வெடி வந்து எடுத்து வச்சு என்னோடய ஃபோட்டோஸை வந்து ஸ்பாயில் பண்ணலான்னு நினச்சாங்க. பட் நான் வந்து அத்தான்கிட்ட சொல்லி கொடுத்துட்டேன், பாருங்கள் இந்த மாதிரி பின்னாடி ஸ்ரீராமத்தா வந்து வெடி வச்சிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டோன்னே அத்தா வந்து வாங்கிட்டாங்க அவங்கக்கிட்டேருந்து. அதுக்கப்புறம் இந்த மாதிரி மாற்றி மாற்றி நாங்கள் வந்து வெடி போட்டுகிட்டே இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 8:30, 9 கிட்ட வரைக்கும் நாங்கள் வந்து வெடி வந்து போட்டுகிட்டே இருந்தோம். ஸோ இதுக்கப்புறம் ஃபுல்லுமே நாங்கள் வந்து எப்படி தீபாவளி கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு வீடியோ தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. அண்ட் பார்த்துட்டு அண்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்டில் வந்து சொல்லிட்டு போங்க.
வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் எல்லாருமே லேடிஸ் வந்து கம்பி மத்தாப்பு பிடிச்சி ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துட்டோம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ட்ஸ் நாங்கள் அப்படின்னு சொன்னாலுமே அவங்க எல்லாருக்குமே வந்து கம்பி மத்தாப்பு பொருத்திட்டு நாங்கள் எல்லாருமே வந்து வீடியோஸ் வந்து எடுத்துகிட்டு இருந்தோம். ஃபைனலாக வந்து கம்பி மத்தாப்பு போட்டு தான் நாங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணோம். பட் என்னென்னு பார்த்திங்கன்னா கம்பி மத்தாப்பு வந்து நிறைய இருந்துச்சு, எவ்வளோ போட்டாலும் தீரவே மாட்டேன்ருச்சு, அந்தளவுக்கு தான் இருந்தது. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா அத்தை கூட சேர்ந்து ஒரு கம்பி மத்தாப்பு வந்து பொருத்திட்டு அண்ட் ஃபோட்டோஸ் வந்து எடுத்துகிட்டு இருந்தோம். சேஃபாக தீபாவளி கொண்டாடினதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வந்துட்டு ஒரே பாட்டு போட்டு டான்ஸ் வந்து ஆடிட்டு இருந்தோம். ஸோ அக்காவும் அத்தா அண்ட் அதுக்கப்புறம் கலைவாணி அண்ணி இவங்க எல்லாருமே வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. இப்படி தான் தீபாவளி வந்து போச்சு. அண்ட் ஃபைனலாக தன்வி கூட வந்து விளாண்டுட்டு இருந்தேன். இன்னும் 3 days வந்து இருக்குது. அதோட விளாக் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் ஆகுது. உங்கள் எல்லாத்தையுமே நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டாடா.